தேவன் நிறைவாய் நடத்துகிற தேவனாயிருக்கிறார். ஆமென். குறைவுள்ளவனாலும் என் தேவன் நிறைவாய் நடத்துகிறார் வருகிற தேவனாயிருக்கிறார். ஆமென். சென்று போன மாதத்திலே, சென்று போன வருடத்திலே சில மாதங்கள் ஒருவேளை காத்திருப்பின் மாதமாக இருந்திருக்கலாம். ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையிலே இந்த காரியம் நடக்க வேண்டும் என்று சொல்லி நீ காத்திருக்கலாம். அது ஒருவேளை நடக்காமல் போயிருக்கலாம். ஆனால் இந்த பிப்ரவரி மாதம், இந்த 2026 உள்ள பிப்ரவரி மாதம் விரும்பினது வரும் மாதமாக இருக்க போகிறது. ஆமென். இந்த பிப்ரவரி மாதத்தை நீங்க விரும்பின மாதமாக இருக்கலாம். ஒருவேளை விரும்பின காரியங்கள் வருகிற மாதமாக இருக்க போகிறது. ஆமென். சென்று போன மாதங்கள் உங்களுடைய இருதயத்தை, சென்று போன வருஷங்கள் உங்களுடைய இருதயத்தை இழைக்க பண்ணுகிற மாதமாக இருந்திருக்கலாம். ஆனால் இந்த மாதம் உங்கள் இதயத்தை சந்தோஷிப்பிக்கிற மாதமாக இந்த மாதம் இருக்க போகிறது. ஆமென் சொல்ல போறீங்க. அல்லேலூயா. இந்த மாதத்திலே எல்லா தேவைகளும் சந்திக்கப்பட்டு திருப்தி அடைந்து நீதம் எடுக்க செய்கிற மாதமாக இந்த பிப்ரவரி மாதம் இருக்கிறது. ஆமென். போன வருஷத்துல நீ எதுவுமே மிச்சம் எடுக்கிற மாதமாக இல்லாமல் இருந்திருக்கலாம். ஆனால் இந்த பிப்ரவரி மாதத்துல 2026 பிப்ரவரி மாதம் என் தேவன் சொல்கிறார், நீதம் எடுக்கிற மாதமாய் இருக்க போகிறது. போன மாதத்திலே, போன வருஷத்திலே மீதியானியர் நீங்கள் சம்பாதித்த எல்லா காரியத்தையும் எடுத்து போயிருக்கலாம். ஆனால் இந்த நாட்களில் என் தேவன் சொல்கிறார், 5 அப்பம் 2 மீனை கொண்டு 5000 பேர்களுக்கு மேல போஷித்த தேவன் இந்த மாசத்தை அவர் போஷிக்கிறவராயிருக்கிறார். பிப்ரவரி மாதத்தை என் தேவன் போஷிக்கிறவராயிருக்கிறார். அவர் மீதம் எடுக்கிற செயல் தேவனாயிருக்கிறார். சொல்லுங்க, என்ன செய்கிறார்? ஆமென். அது மாத்திரமல்ல, உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானம், உன் அரண்மனைக்குள்ளே சுகமும் தங்கியிருப்பதாக என்று சொல்லியிருக்கிறபடி ஒவ்வொரு குடும்பங்களையும் தேவன் சமாதானத்தையும் சுகத்தையும் என் தேவன் கொடுக்கிற மாதமாக இந்த மாதம் இருக்க போகிறது. உங்கள் அலங்கத்திற்குள்ளே சமாதானம் இருக்க போகிறது. இதுவரைக்கும் உங்கள் அலங்கத்திற்குள்ளே வீடுகளிலே சமாதானம் இல்லாமல் இருந்திருக்கலாம். ஆனால் இந்த பிப்ரவரி மாதத்திலே என் தேவன் சொல்கிறார், உங்கள் அலங்கத்திற்குள்ள சமாதானம், உங்கள் அரண்மனைக்குள்ள சுகம் இருப்பதாக என்று சொல்லி தேவன் இந்த மாதத்தை ஆசீர்வதிக்கிறார். இந்த மாதம் நன்மையும் ஆசீர்வாதமாக இருக்க போகிறது. நன்மையும் கிருபையும் தொடரப் போகிறது. நீங்கள் செய்கிற எல்லா காரியங்களையும் தேவன் வாய்க்க பண்ண போகிறார். ஒரு கீர்த்தி பொருந்திய ஒரு நாட்டை எழும்ப பண்ண போகிறார். கர்த்தர் உங்களை மேன்மையாக வைக்க போகிறார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். வேதத்திலே பார்க்கிறோம், யோசுவாவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 9வது வசனம். யோசுவாவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 9வது வசனம். ஆமென். நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? இந்த நாட்களிலே பரிசுத்த வேதாகமத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, நான் உனக்கு கட்டளையிடப்படவில்லையா? வாக்குத்தத்தம் என்பது சும்மா சொல்கிற வார்த்தை அல்ல. வாக்குத்தத்தம் என்பது சும்மா சொல்கிற வார்த்தை இல்ல. ஏதோ புத்தகத்திலிருந்து படித்து சொல்கிற வார்த்தை இல்ல. ஏதோ பேஸ்புக்கிலிருந்து பார்த்து சொல்கிற வார்த்தை இல்ல. ஏதோ ஒரு ஃபார்வர்ட் மெசேஜ் அல்ல. தேவனுடைய சமூகத்திலிருந்து பெறப்பட்ட கட்டளை. அவ்வளவுதானே? ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஆமென் சொல்லுங்க. இந்த வாக்குத்தத்தம் வார்த்தை அல்ல, தேவனுடைய சமூகத்திலிருந்து பெற்ற கட்டளை. ஆமென். சொன்ன மோசே எப்போது வரை இருப்பார் என்று நமக்கு தெரியாது. இந்த வார்த்தை சொன்ன மோசே, இந்த வார்த்தை சொன்ன ஊழியக்காரன் எப்போது வரை இருப்பார் என்று தெரியாது. ஆனால் தேவன் சொன்ன வார்த்தை உன் வாயிலிருந்தும் உன் சந்ததியின் வாயிலிருந்தும் உன் சந்ததியின் சந்ததியின் வாயிலிருந்தும் நீங்குவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அல்லேலூயா. ஆமென். பிரைஸ் தி லார்ட். நாட்களில் தேவன் கொடுத்த வாக்குத்தத்தத்தை எடுத்து வாசிக்கலாம். யோசுவாவின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 7வது வசனம், பக்கம் நம்பர் 272. பிப்ரவரி மாதத்திலே தேவன் கொடுக்கிற ஒரு அருமையான வாக்குத்தத்தம், உன்னோடும் இருக்கிறேன் என்பதை இஸ்ரவேல் எல்லாரும் அறியும்படிக்கு. எல்லாரும் சொல்லுங்க, உன்னோடும் இருக்கிறேன் என்பதை இஸ்ரவேல் எல்லாரும் அறியும்படிக்கு. எல்லாரும் கரங்களை நெஞ்சில் வைத்து சொல்லுங்க, என்னோடும் இருக்கிறார் என்பதை இஸ்ரவேலர் எல்லாரும் அறியும்படிக்கு இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக நம்முடைய தேவன் நம்மளை மேன்மைப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். ஆமென். என் தேவன் சொல்கிறார், மோசேயோடு இருந்தது போல யோசுவாவோடு இருப்பேன். நான் சொல்லுங்க, மோசேயோடு இருந்தது போல யோசுவாவோடு இருப்பேன். யோசுவாவோடு இருந்தது போல உங்கள் ஒவ்வொருவரும் இருப்பேன். ஆமென். பிரைஸ் தி லார்ட். அந்த நாட்களில் ஆண்டவர் சொல்கிறார், நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்பதை பிப்ரவரி மாதத்தில் அறிந்து கொண்டார். ஆமென். நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்பதை சென்று போன மாதத்தில் ஜனவரியிலே அறிந்து கொண்டார். எப்படி இருந்தால், கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியாக என்னோடு கூட இருக்கிறார் என்பதை நீ அறிந்து கொண்டாய். இந்த மாதத்தில் ஆண்டவர் சொல்கிறார், நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்பதை இஸ்ரவேலர் எல்லாரும் அறியும்படிக்கு இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக என் தேவன் உன்னை மேன்மைப்படுத்துவார். அல்லேலூயா. 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 போன வாரம் வெள்ளிக்கிழமை என் தேவன் என்னை மேன்மைப்படுத்தினார். என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார் என்பதை இஸ்ரவேலர் எல்லாரும் அறியும்படிக்கு, என்னோடு கூட இருக்கிற எல்லா ஜனங்களும் அறியும்படிக்கு என் தேவன் மேன்மைப்படுத்தினார்.
கர்த்தருடைய ஆராதனை தந்திருக்கிற உங்களுக்கு என் தேவன் உங்களை மேன்மைப்படுத்துது. அது லேசான காரியம்